காஃபி எப்படி இருக்கு? காஃபி எப்படி இருக்குன்னு கேக்குறேன். உன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்படியா? ஸ்வீட் ரொம்ப இருந்தா கெடுதல்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஸ்வீட் பக்கத்துல இல்லாம லைஃபே கசப்பா இருந்ததுனால இப்ப ரெண்டும் சமமாயிடுச்சு தெரியுமா? அம்மா. ஓ அம்மா, இந்தாங்க தம்பி கோவில் பிரசாதம். நீங்களே பூச்சி விடுங்கம்மா. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா, எங்க இருந்தாலும் சுகமா இருப்பா. நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கீதா எல்லாம் சொன்னா. தம்பி, இதை விட சந்தோஷமான செய்தி எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இந்த பொண்ணு. ஏம்மா, கீதாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையே? சத்தியமா சொல்றேன், நான் கீதாவை கைவிட மாட்டேன். நான் நம்புறேன் தம்பி. நம்ப வேண்டியவிட நம்ப வை. என்ன மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? தீர்மானமா எதுவுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். ஐயோ! ஆனா என்னைக்குமே என்னுடைய உயிரும் உள்ளமும் உங்களுக்கு தான் சொந்தம். நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க, மன்னன் அல்ல மணிமுடி சூட்ட, வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க, மன்னன் அல்ல மணிமுடி சூட்ட, வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். பத்தரை மாற்றினில் மெருகு விட்டு பருவத்திலே உன்னை காண வைத்தான், காண வைத்தான். நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க, மன்னன் அல்ல மணிமுடி சூட்ட, வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். நாடக நாட்டியம் ஆடவிட்டான், நானடியோ இங்கு பாடுகிறேன், பாடுகிறேன். நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க, மன்னன் அல்ல மணிமுடி சூட்ட, வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இப்போ மொட்டை வரதும்
பெண்ணாலே மொட்டை ஹலோ மொட்டையா? நான் தான்ப்பா சங்கர் பேசுறேன். சங்கர் சாரா? உன்னை எச்சரிக்கை அருள் சொன்னதும் போதும், நீ மொட்டை மொட்டைன்னு அலறதும் போதும். ஆமா, நீ தூங்கலையா? தூங்குறேன். கண்ண முன்னா தூக்கம் வரல சார், மொட்டை தான் வரும். தைரியமா இருப்பா. உங்களுக்கு என்ன சார், நீங்க நல்லா தூங்கலாமே. உங்களுக்கு ஒண்ணும் குளிர்லாம் இருக்காத, எனக்குதான் குளிர் நடுக்கம் எல்லாம். நீங்க தூங்க சார், நல்லா தூங்க. எதுக்கு பயப்படாத. நீங்க இருக்கீங்க, சுலபமா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன சார், 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்கீங்க, அங்க வரப்போறானா 16ஆம் நம்பர் ரூமுக்கு தானே வரப்போறான். 8ஆம் நம்பர் 16ஆம் நம்பரை பார்த்தானே வரப்போறான். நேரம் இந்த ரூம் உள்ள போ. கதாநாயகன் வந்து நிம்மதியாக படுத்துக் கொண்டான். அப்போது பீரோவிற்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. நம்பரை மாத்திருந்தா வந்திருக்குமா? பீரோவுக்கு பின்னாலே வரும், வேற இடம் கிடைக்கல. கதாநாயகன் அந்த உருவத்தை கவனிக்கவில்லை. முட்டா பையன், திரும்பி பார்த்திருந்தா கவனிச்சிருக்கலாம். அவன் பார்க்க போறான். ஹீரோயினா இருந்தா பார்த்த உடனே லவ் டு இட் பாடிருப்பான் பீரோவுக்கு பின்னாலேயே. இப்ப கவனிக்க மாட்டான் அவன். உடனே அந்த உருவம் அவனை நெருங்கியே விட்டது. அவன் நெருங்காம திரும்பி பீரோக்குள்ளே போகும். கதையோட எழுதுறீங்களா கதை? உங்களெல்லாம் பீரோக்குள்ள வச்சு போட்டு உங்களெல்லாம். உடனே அந்த உருவம் கையிலே கத்தியை எடுத்தது. ஆமா, கத்தி எடுக்காம கத்திரிக்காய் எடுக்கும். கதை எழுதுறானுங்க சார். அது கூட எங்க சார் வந்தீங்க? வாங்க உட்காருங்க. உண்மையை சார். யார் நீ? அதான் சார், வாலி சுக்ரீவன் ராவணன் சார். சத்தியமா என் பேர் ராவணன் தான் சார். இந்த பயிற்சி செய்த ஆபீசர் சங்கருடன் ஏன் வந்து? போராத காலம் சார். ஒண்ணு இல்ல சார், ரயில்ல ஒரு பொம்பளைய பாத்துட்டேன். அந்த பொண்ணை அடையாளம் காட்டுறதுக்கு கூடவே வர சார். சொல்லிட்டியா? பார்த்தா தானே சார் சொல்லலாம். பார்த்தா சொல்லிடுறேன். சிடி ஆபீசர் கேக்குறா, நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு அட்ரஸ் எங்க இருக்காங்க? என்னையே அட்ரஸ் கேட்கறியா? உங்களுக்கு தெரியாது? நான் இங்க இருக்கிறத சொன்னேன், உன் குடலை உயிவிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பேசக்கூடாது. நிச்சயமா பேசல. என்னப்பா இது தூங்கலையா? ஏன் பேச மாட்டேங்கிற? ஏதாவது மௌன விரதமா? ஆமா, போன்ல ஏன் இப்படி நடிக்கிற? யாராவது வந்தாங்க? என்னப்பாங்க, யார் வந்திருக்காங்க? ஒத்திரையும் காணுமே. அப்பா ராவணா, உனக்கும் உன் பேருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாதுப்பா. இத பாரு, இங்க யாராவது வர்ற மாதிரி கொஞ்சம் உனக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் போதும், எனக்கு போன் பண்ணி, நான் உடனே வந்துடுறேன். பயப்படாத இருப்பா. என்னடா கருத்தி அடிச்சிட்டு இருக்கிற? வேண்டாம் சார், காலையில தான் ஷேவ் பண்ணிக்கிட்டேன். ஷேவ் பண்ண இந்த முகத்தோட இப்பவே ஊருக்கு போயிடு, இல்ல விளையாடி போயிடுறேன். ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னடா? இந்த ரயில்ல வந்துச்சு என்னோட ஒரு பொம்பளை. அரக்கோணத்துல 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டோம். கடைசியில பில்லுக்கு நான் தான் பணமே கொடுத்தேன். அது பணமே கொடுக்கல. நீங்க வாங்கி தர முடியுமா? ஏண்டா என்கிட்ட சில்லற கேக்குறியா? டேய் சில்லற பயல, இந்த சில்லற விளையாட்டுல என்கிட்ட வேணாம். இன்னைக்கு நீ ஊருக்கு போகிற, நாளைக்கு கோலா பண்ணிடு. நாளைக்கா? நாளைக்கு வேண்டாம் சார், நான் இன்னைக்கு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு சனிக்கிழமை. இந்த சனி போனாலும் தனி போகாது. உங்களுக்கு ஏன் வந்து? ஓஹோ,
நீ போனா துணைக்கு இன்னொரு பணமும் வேணும் கேக்குறியா? அந்த சிஐடி சங்க இருக்கிறான் பாரு, அவனுக்கு உன் பின்னால் அனுப்புறேன். சிஐடினா யாருக்குமே தெரியாதுங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க. பெரிய மொட்டை சார் நீங்க. எல்லாம் தெரியும்டா என்கிட்ட. ஓ திரும்பி வராத. நம்ம வேண்டாமா வந்து போட வேண்டியதான். நல்ல மொட்டை தலைய உருவத்துல சாப்ப வச்சுக்கிட்டு மிரட்டுறான். நம்ம வேண்டாம், அப்ப வேண்டாம். நல்லா இருக்கணும், நல்ல மொட்டை, நல்ல போலீஸ், நல்லா மாட்டிட்டு போய்க்கிறான். ராவணா வெல் யாரே? ஐயோ மொட்டையா, நான் தான் உன் மனசாட்சி பேசுகிறேன். மனசாட்சி? நீங்க எங்க வந்த? சினிமா தானே வருவேனே. நீ பயந்து ஓடுவதால் உன் கடமையில் இருந்து தவறுகிறாய். கொலைகார கூட்டத்தை கண்டுபிடிக்க உன் உதவி தேவை. உன் கடமையை செய். அண்ணா மனசாட்சி பாயப்படு. உனக்கு என்ன எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தைரியமா பேசுற? மொட்டை வந்து வந்த மாதிரி தானே தெரியும். நீ இருக்கிறதுனால மனுஷனே உருப்பட மாட்டேங்கிறான். மரியாதை நீ போயிடுங்க. எட்டாத கொம்பில் உள்ள பூவை தொட்டு
ஆணும் பெண்ணும் கள்ளப்பூனை கூட்டம் ஒரு நாள் வந்து மறுநாள் போகும் உறவா இந்த ஆட்டம் உள்ளத்தில் ஆணும் பெண்ணும் கள்ளப்பூனை கூட்டம் கல்யாண 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 பெண்ணை கொஞ்சம் முன்னும் பின்னும் பாரு கன்னத்தில் கண்ணம் வைத்து முத்தம் செய்த நூறு கன்னத்தில் கண்ணம் வைத்து முத்தம் செய்த நூறு கன்னத்தில் கண்ணம் வைத்து